நமக்கு ஆராதனை முடிந்தது, கர்த்தருடைய பந்தி நமக்கு இருக்குது. அதற்கு ஆயத்தமான பிள்ளைங்க நீங்கள் அதற்கு அமர்ந்திருக்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய பந்தியில் அமராதவர்கள் நீங்கள் வெளியே போய்விடாமல் ஆலயத்தில் நீங்கள் அமர்ந்து அதற்கு நீங்கள் ஜெபத்தோட நீங்கள் பார்க்கும்படி அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோட பேச போகிறார். ஆமென். ஆண்டவர் உங்களோட பேச போகிறார். இவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவரோட பேசணும். பாடல் மூலயமா துதிச்சு ஆண்டவரை புகழ்ந்தோம், நம்ம ஆண்டவரோட பேசணும். இப்போ அமர்ந்து இருக்க போகிறோம். நம்மளோட ஆண்டவர் பேசுகிற தருணம். ஆண்டவர் எப்படி பேசுவார்? அவருடைய வார்த்தையை கொண்டு பேசுவார். அவருடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவார்? பேசுவார். அந்த பேசுகிற வார்த்தையை நம்ம ரொம்ப கவனிப்பாக என்ன பண்ணணும்? நம்ம கேட்டு அதை எழுதி வைத்து அதற்காக நம்ம பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை குறித்து கடந்த அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனையில் ஆண்டவருடைய சமூகத்தில் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம மீண்டும் அந்த காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 45வது வசனம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். ஆமென். இந்த வார்த்தை எலிசபெத் என்கிற ஒரு வயதான தாயார் சொல்றாங்க, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம சொல்றாங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நிறைவேறும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாத நிறைய காரியங்கள் இருக்குது. எதெல்லாம் நிறைவேறலை அப்படின்னு சொன்னோம்னா என்னெல்லாம் சொல்லுவோம், என்ன நிறைய காரியம் வச்சுருப்போம். நான் இப்படி நினச்சேன் இது நடக்கும்னு சொல்லி, ஆனால் என்ன ஆகலை? நடக்கலை. நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஏகப்பட்டதை என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். அப்போது இன்னைக்கு நம்மளுடைய பக்குவம் எப்படி இருக்கணும்னா, நான் நினைத்தது நடப்பதை பார்க்கிலும் கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் என் வாழ்க்கையில் நடக்கணும். எத்தனை பேர் இதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறீங்க? நான் நினைச்சது தான் நல்லா இருக்குமா, இல்லை கர்த்தர் நினைத்தது நல்லா இருக்குமா? இதில் ஒரு தெளிவு வந்தாதான் நம்ம அடுத்தது வசனத்துக்குள்ளே போகும்போது நமக்கு ரொம்ப மகிமைகளாக இருக்கும். நான் நினைச்சது தான் அப்படின்ட்டு சில எண்ணத்திலே இருப்போம்னா அது சில நேரங்கள் தவறாய் போவது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்பதாக ஒன்று நினச்சிருப்போம், இப்போ ஒன்று நினைப்போம். நம்ம அன்னைக்கு புத்தி இல்லாமல் நம்ம சொல்கிறோம்ல, நான் புத்தி இல்லாமல் நிறைய பேசியிருக்கிறேன், புத்தி இல்லாமல் நிறைய நினச்சிருக்கிறேன், இன்னைக்கு இருக்கிற ஞானம் அன்னைக்கு எனக்கு கிடையாது அப்படிலாம் சொல்கிறோம்ல. அன்னைக்கு யாராவது நம்ம நினச்சதை பற்றி சொன்னோம்னா நம்ம அதை ஏற்று கொண்டு இருப்போமா? யாரை தப்பாக நினச்சிருப்போம்? நம்மக்கிட்ட சொல்கிற ஆட்களை தப்பாக நினச்சிருப்போம். உண்மையா இல்லையா? ஆனால் இன்னைக்கு ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டோம்ப்பா. அப்போ நம்ம நினைக்கிறவைகள் நடந்தால் நலமாக இருக்கும் என்பது அல்ல, தேவன் என் வாழ்க்கையில் என்ன நினச்சிருக்கிறாரோ அது நடக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த அம்மா சொல்லுது, இதை தான் குறித்து நம்ம அன்னைக்கு அதிகாலையில் பார்த்தோம். ஏற்கனவே இயேசு கிறிஸ்துடைய தாயார் இந்த எலிசபெத் என்கிற அம்மாவை பார்க்க வராங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இப்போ எலிசபெத் 6வது மாதமாய் அவ பிள்ளைய சுமந்து கொண்டு இருக்கிறா. 6 மாதம். இந்த அம்மாவுக்கு வயசு பார்த்தீங்கன்னா பைபிள் அவங்க கணவரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அவர் கிழவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வயதான கிழவன். அப்போ கிழவனுடைய மனைவி யாரு தான்? கண்டிப்பாக குமரியா இருக்காது. உண்மையா இல்லையா? ஆமாம், குமரியா இருக்காது. அந்த அம்மாவுக்கு வயசு போன அம்மா தான். அப்போ இவங்களுக்கு 6வது மாதம் நடந்துட்டு இருக்கணும்னா இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் தாயார். ஏன்னா தேவதூதன் இவர்களோடவும் பேசியிருக்கிறார், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று நீ பெயரிடுவாயாக. நான் இன்னும் கணவனையே அறியலையே. இல்லை, அதெல்லாம் ஆவியானவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஸோ இப்படி எனக்கும் ஒரு அனுபவம் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு அனுபவமா. உடனே அவங்கள பார்க்க போவோன்னு சொல்லிட்டு தான் நேராக எலிசபெத் அம்மாவை பார்க்க வராங்க. பார்க்கும்போது வாழ்த்துறாங்க. வாழ்த்தின உடனேயே அந்த அம்மாவுக்குள்ள ஆவியானுடைய பலம் நிரப்பப்பட ஆரம்பித்தது.
ஒரு வார்த்தை வாழ்த்துதல் தான். ஆவியில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? நிரப்பப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்குலாம் ஆவியில் நிரம்பணும்னா எவ்வளோ டைம் எடுக்குது? உங்களை பார்த்துட்டே இருந்தால் வருஷம் ஃபுல்லாக நிரப்புதல் வரவே வராது. அப்படி தானே? நிரம்பணும்னா எங்கேயாச்சும் ஓரமாக போய் தான் நிரம்பணும் நம்மளாம். இல்லைன்னா கொஞ்சம் டெம்போவுக்கு போலாம் ஏற்றுனா தான் கொஞ்சம் நிரம்புற மாதிரி வருது. இல்லை ஒரு 4 பேரை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நிரம்புறது என்ன வந்துடுது. இப்படிலாம் நிரம்பணும்னா எப்பவுமே இப்படி தான் நிரம்பிக்கிட்டே இருக்கணும். ஸோ இங்கே வாழ்த்து தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களாம்ல, கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னது தான். ஆவியில் நிரப்பப்பட்டு கருவில் இருக்கிற பிள்ளை துள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். துள்ள ஆரம்பித்தது. அந்த அபிஷேகம் கருவில் இருக்கிற குழந்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அது உணர ஆரம்பித்தது. ஆவியானவர் வருங்கிற இடத்துல, ஆவியானவர் பேசுகிற இடத்துல நம்ம உணர ஆரம்பித்து விடுவோம். இது தேவனுடைய சத்தம், இது ஆவியானவருடைய சத்தம். இதை பக்கத்தில் யாரும் சொல்லி கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம உள்ளத்தில் யாரும் சொல்லி கொடுக்கணுமா? தெளிவாக பேசுவார் ஆண்டவர். இது தேவனுடைய சத்தம். இந்த வார்த்தை வந்தோடனே அந்த கருவில் இருக்கிற குழந்தை துள்ள ஆரம்பித்தது. ஏன் அப்படி நடந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய அந்த அம்மா மேலே பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும் என்று சொன்ன உடனே அவங்களுக்குள்ள என்றைக்கு கரு உதயம் ஆனதோ அன்றிலிருந்து ஆவியானுடைய வல்லம் அவங்கள நிரப்பிக்கிட்டே இருந்துச்சு. ஆவியானவர் கூடவே இருக்கிறார். ஆவியானவர் அந்த அம்மாவுக்குள்ளேயே இருந்து வழி நடத்த பேசின வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அங்கே அபிஷேகம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. இப்போ இந்த அம்மாக்குள்ள, எலிசபெத் அம்மாவுக்குள்ளே ஆவியானவர் நிரப்பப்பட ஆரம்பித்து இப்போ இந்த அம்மா பேச ஆரம்பிக்கும் பொழுது தான் சொல்றாங்க, கர்த்தரால் உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். அப்படின்னா என்ன? நீ இன்னும் கணவன் அறியவே இல்லை, ஆனால் ஆண்டவர் சொன்னார்ல, கண்டிப்பா நீ குழந்தையை பெற்றெடுக்க போற, இது நிறைவேறும். அப்போ வார்த்தைகள் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு இங்க பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் இங்க இருக்கிறத பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு திறமை இருந்தால் போதாது, மனிதனுடைய உதவிகள் இருந்தால் போதாது, உலகத்தினுடைய நன்மைகள் இருந்தால் போதாது, தாளந்துகள் இருந்தால் போதாது. ஆவியானுடைய தயவு நமக்கு தேவை, ஆவியானுடைய உதவி நமக்கு தேவை. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு இருக்குதா? இருக்குது. ஆவியானுடைய நடத்துதல் இருக்குதா? இருக்குது. ஆவியானுடைய சத்தத்துக்கு கேட்கிற அனுபவம் இருக்குதா? ஆவியானவர் நடத்துதல் இருக்குது, உணர்த்துதல் இருக்குது. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கிற அனுபவம் இருக்குதான்னா அங்க ஒரு கேள்வியை நம்ம வைக்க வேண்டியதா இருக்குது, கேள்வியை வைக்க வேண்டியதா இருக்குது. ஸோ இங்க ஆவியானவர் நடத்துகிறார். கணவனை அறியாமல் இருக்கிற ஒரு கன்னி பெண்ணிடத்தில் தூதன் வந்து பேசுறாரு, நீ ஒரு குமாரனை சுமந்து கொள்ளுவோமா அப்படின் போது உலகம் எப்படி பார்க்கும்? ரகசியமா தள்ளுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு யோசேப்பு. ரகசியமா, வெளியே சொன்னா அசிங்கமாயிடக்கூடாது, எனக்கு உன்னை பிடிக்கல, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல, அப்படி ஏதாவது சொல்லி அந்த மேரேஜ் என்ன பண்ணிடலாம், தள்ளிடலாம், வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமா இருக்கிறாப்புல. என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவ்வளோ பெரிய ஒரு நிந்தை நெருக்கம், அந்த சத்தத்துக்கு அப்படியே நம்ம என்ன பண்ணுது, கீழ்ப்படியுது. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ வாக்கு தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நினைச்சிருக்கிற நினைவுகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் நடத்துதலுக்கு அவருடைய கரத்தை பிடிச்சு நடந்து போய்கிட்டே இருக்கணும். தேவதூதன் சொல்லுகிறாரு சாஸ்திரிகளை பார்த்து, நீங்க வந்த வழியே வராம நீங்க வேற ஒரு பாதைக்கு போங்க. உடனே அவங்க ராஜாவை பார்த்து பயப்படல, தேவன் பேசின வார்த்தையை கேட்டு வேறொரு பாதையா அவங்க திரும்பி போகிறாங்களே. இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் வார்த்தைகளை பேசும் பொழுது நம்ம அப்படி வேறு பாதையா போகிறோமா? தேவன் காட்டுகிற பாதையில போகிறோமா? இல்லை இல்லை. அவங்க என்ன நினைப்பா, ராஜா நம்மளை எங்கேயும் தேடி கண்டுபிடிச்சு நம்மளை கொன்றுவாரு, நம்ம பதில் பேச முடியாது, நம்ம நிலைமை என்ன ஆகும், சும்மா பிள்ளைய பார்த்துட்டு போலான்னு வந்ததுக்கு வந்த வினையா இது, வந்த சாபமா இது அப்படின்னு அவங்க நினைக்கல. தேவ சத்தத்தை கேட்டு தங்கள் வந்த வழியை மாற்றினார்கள்.
அப்ப ஆவியானவருக்கு, தேவனுக்கு அங்க முதல் இடத்தை இவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைய பரிதபித்து நிற்கிறோம். ஏன் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, ஏன் வாழ்க்கையில நன்மைகள் இல்லை, ஏன் என் வாழ்க்கை நான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், நான் சுத்திக்கிட்டே இருக்கிறேன், திண்டாட்டமா இருக்குது, எதனால எங்கேயும் அலைஞ்சு தெரிய வேண்டாம். அமர்ந்து ஆவியானவரை நோக்கி பார்த்தா போதும். ஆவியானவர் தெளிவா நடத்துவார். ஆவியானவர் மகிமையாய் நடத்துவார். அப்ப இவங்க அந்த அழகான வார்த்தையை சொல்றாங்க, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் என்ன ஆகும். அப்போ ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்பப்படுகிற அனுபவம் கண்டிப்பாய் தேவை. பரிசுத்த ஆவியானவர் தெரிந்து கொள்ளுகிற அனுபவம் அல்ல. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நல்லா தெரியும்ல. நிரப்பப்படுகிற அனுபவம் இருக்குதா? இவர்கள் நிரப்பப்பட்டார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு ஏன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சீர்குலைவுகள் ஏற்படுது? ஏன் உங்க குடும்பத்துக்குள்ள சில சீர்குலைவுகள், ஏன் குடும்பத்துக்குள்ள சில பாவம் இன்னும் வளர்ந்து கொண்டு இருக்குது? ஒரு தேவ பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ள, ரட்சிப்புக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ள, கர்த்தருடைய பந்திக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள இன்னும் பாவம் இருக்குதுன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குதுன்னா எதனால அப்படின்னா, ஆவியானுடைய நிறைவு இன்னும் அவங்க பெற்றுக்கொள்ளாம இருக்கிறதுனால தான். நம்ம பாடலை பாடுவோம், கணுக்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீந்தி நீந்தி நான் என்ன பண்ணணும், மூழ்கணுமே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நாங்கள் அன்னைக்கு தம்பிங்களெல்லாம் கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு சுற்றுலா போனோம். ஒரு இடத்துக்கு அங்கே பார்த்தா தண்ணி கொஞ்சம் குறையதான் இருந்துச்சு. உட்காந்து தலையை என்ன பண்ணிக்கிட்டோம், ஓடுற தண்ணியில் குத்த வச்சு உட்காந்து தண்டால் எடுக்கிற மாதிரி தான் நாங்கள் அன்றைக்கி குளிச்சுட்டு வந்தோம். குனிஞ்சு குளிச்சுட்டு வந்தோம். ஃபுல்லாக நிரம்பல, உடம்புலாம் தோத்தி எடுத்துட்டு தொடச்சிட்டு ஒரு இடத்துக்கு வந்து அங்கே பார்த்தா ஒரு நீச்சல் ஆழம் இருந்துச்சு. வாங்கடா போலான்றதுல எல்லாரும் நீச்சல் ஆழத்துக்குள்ள என்ன பண்ணிட்டோம். ஸோ அதுதான் ஒரு திருப்தியாக இருந்தது, நீச்சல் ஆழம். இன்னைக்கு நிறைய காரியத்தில் நீச்சல். கல்யாண வீட்டுக்கு போனால் நம்ம ஃபுல் கட்டு கட்டுவோமா? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்னா நம்ம வீட்டிலே இருந்துருக்கலாமே. போகிறதே எதுக்கு தான், ஒரு கட்டு கட்டிட்டு. இப்போல்லாம் மாறிச்சு, கீழே டைனிங் ஹால், மேலே மேரேஜ் ஹால். ஏன்னா வந்தோடனே யார் இங்கே தான் போவோம், ஸ்ட்ரெயிட்டாக போய் திருப்தி. அந்த இலை சின்னதாக போட்டாலே நமக்கு முகம் சுருங்கிடும். எனக்குன்னே வந்து வாய்க்குது இந்த இலை, அதுவும் வைப்போம், அதுவும் கிழிஞ்சிடும். சில நேரத்தில் மனசு பதறிடும். ஏன்னா ஒரு பெரிய அன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு இலை கூட கிடைக்காது. சிலவும் அதில் பரிமாறுவோம் பாருங்க, அவன் இருக்கிற டென்ஷனில் கூட்டை இந்த பக்கம் வச்சிருவான், சோத்தை அந்த பக்கம் வச்சிருவான். அது வேற மனசுக்கு வெப்பராளமாக இருக்கும். எல்லாம் நிறைவாக இருந்ததுன்னா பார்க்கவே எப்படி இருக்கும். எக்ஸ்ட்ரா 2 பீஸ் வேணும்னு கேட்டுட்டா அவனை நம்ம ரொம்ப நீதிமானா பார்ப்போம். ஒரு நாள் அப்படிதான் ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்கும்போது அப்பளம் பறந்து போயிருச்சு. அப்பளம் என்ன ஆயிட்டு, பறந்து போயிட்டு. அப்புறம் ஒரு தம்பி வேற அப்பளம் வேணும்னு கேட்கணும்னு நினைச்சேன். உன்ன மாதிரி ஒரு 4 பேர். ஸோ அப்போ நம்ம ஒரு சாப்பாடுற விஷயத்தில், ஒரு ட்ரெஸ் வாங்க போகிற விஷயத்தில், ஒரு லேண்டு வாங்க போகிற விஷயத்தில் அரடி கம்மியாக இருக்குது, பரவாயில்லையா, திருப்தி வந்துருமா? எல்லா காரியத்திலுமே நம்ம ஒரு நீச்சல் ஆழத்தை விரும்புகிறோம். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்ட்டு. ஆவிக்குரிய அனுபவம் நடத்துதல்ல மட்டும் நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, அந்த அனுபவத்தை நம்ம விரும்புறது கிடையாது. சும்மா அப்படியே ஒரு தெளிச்சு விட்ட அனுபவத்தில் நம்ம போயிடும். இல்லை, ஆவில நிரப்பப்படுகிற அனுபவம் வரும் பொழுது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளேயும் கர்த்தருடைய உன்னத மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அவ்வளவு நிறைவாய் ஆண்டவர் நடத்துவார். ஏற்றத்தாழ்வு இருந்தாலும், பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உபத்திரம் வந்துச்சு, பாடுகள் வந்தது, நெருக்க வந்தது, ஆவில நிறைகிற அனுபவம் இருக்கும் பொழுது அக்கினி சூளை கூட நம்ம பாடுனோம்ல, பனிக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு. அம்மா அன்பின் தெய்வமே, அதில் அந்த ஸ்டான்ஸா வந்துச்சு. அக்கினி சூளைக்குள்ள அவங்க போகும் பொழுது அது ஏதோ பனிக்குள்ள நடந்த மாதிரி இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவியினுடைய நிறைவு இல்லாததுனால மற்றதெல்லாம் நமக்கு பாரமா இருக்குது, பாரமா இருக்குது, பாரமா இருக்குது. ஸோ அப்போ ஒரு தேவ பிள்ளையினுடைய வீட்டுக்குள்ள, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு நமக்கு தேவை. எல்லாரும் சொல்லுங்க, நிறைவு எனக்கு வேணும்.
ஆவியா. இல்லைன்னா ஆண்டவர் நமக்கு வேதத்துல அந்த வசனத்துல சொல்லியிருக்க மாட்டார், நான் போவது நல்லது, அப்பதான் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார், இல்லைன்னா வரார். நான் போவது, இயேசப்பா சொல்ற, நான் போகிறது நல்லது, நான் போனா தான் யார் வருவா? பரிசுத்த ஆவியானவர் வருவார். அல்லேலூயா. ஏன் இயேசப்பா பரிசுத்த ஆவியானவர் அறிமுகப்படுத்துறாரு? அவர் நமக்குள்ள இருந்து வாசம் பண்ணி ரொம்ப கைட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீ பாட்டு கூட பாடணும். என்ன பாட்டு பாடணும்? எங்களுக்குள்ளே அந்த ஸ்கேல். தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. அந்த ஸ்கேல் தானா? அந்த ஸ்டான்ஸா? எங்களுக்குள்ளே ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் உண்மையா எங்களுக்குள்ளே ஆவியானவரே இந்நாளில் பரிசுத்த ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாட்டுக்காகவா வாழ்க்கைக்காகவா? பாட்டுக்காகவா வாழ்க்கைக்காகவா? என்னைக்கு இது பாட்டு என்கிற நிலைமையிலிருந்து வாழ்க்கையா மாறுதோ அவங்களுக்குள்ள இந்த ஆவியின் நிறைவு வர ஆரம்பிக்கும். ஆவியின் நிறைவு. உடனே ஓடுறோம், உடனே ஒரு முடிவு எடுக்கிறோம், உடனே டக்குன்னு பிடுங்குறோம், உடனே நாட்டுறோம், உடனே செய்கிறோம், எல்லாம் உடனே. பாஸ்டர் போன வாரம் உடனே பிரசங்கம் பண்ணீங்க, உடனே அவன் வளைய விட்டான். அந்த உடனே வேற. ஆவியானவர்கிட்ட கேட்கணும், உங்க விருப்பம் இல்லாத இடத்துக்கு நான் அழைத்து செல்லாதீரும். ஆவியானவர் தடுப்பார். பிள்ளையாம் கிட்ட காது கேக்குது, உனக்கு ராஜா வெகுமானங்களை கொடுப்பாராம், நீ என்னோட வா, உன்னை அரசாங்கத்துல நல்ல ஒரு இடத்துல நாங்க உன்னை வைப்போம், என்னோட வா. பிரதர் சிஸ்டர், உங்க பிள்ளைக்கு அரசாங்கம் வேலை வரும், ஒரு ஆமென் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு தரமாட்டேன்னுவாங்க, எத்தனை பேர் அரசு வேலையை வேண்டான்னுவீங்க? பத்தியல்லா, எல்லா நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஞாயிறு நாள் மாத்திரமா? அதான் மிட் வீக் என்று வைத்திருக்கிறீர்களே, நான் அன்றைக்கு வந்து என்ன பண்ணி கொள்ளுவேன்? ஒரு நன்மை வருனாலும் ஆண்டவர் தான் முக்கியம், அப்புறம் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பாடின பாடல், ராஜ சாப்பாடை கூட விட்டுட்டு தானியேல் 3 வருஷம், எல்லாரும் சொல்லியிருப்பாங்க லூஸ்லேயே 1ஆம் நம்பர் லூஸ் எதுதான்? தானியேல் தான் லூஸு. 1ஆம் நம்பர் லூஸு பார். இப்படி பருப்பை சாப்பிட்டுக்கிட்டு டால் குழம்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது பார். இன்னைக்கு நம்மளை அப்படிதான் சில நேரங்கள் நினைப்பாங்க. ஆவியானவர்கிட்ட கேட்கணும், ஆவியானவரே. ஏசப்பா பின்னாடி ஆயிரம் வந்தாங்க. ஏசப்பா பேதுருடைய மாமியார் வீட்டுக்கு போறாங்க, அந்த அம்மா உட்காந்து பணிவிட செய்யுது. ஏசப்பாவுக்கு வெண்ணி வைக்கட்டுமா, கொஞ்சம் குளிச்சு எடுத்துட்டு ஊழியத்துக்கு போறீங்களா? அலைஞ்சு திரியுதீங்களே, கொஞ்சம் சாப்பாடு எது சாப்பிடுங்க. அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்க கூட ஃபுல்லா ஆம்பளையாளா நடந்து வருது. ஒருத்தன் குழம்பு வைக்கிறதுக்கு தெரியாது, சாப்பாடு வைக்க தெரியாது, ஏன்னா அங்கே லேடிஸ் இல்லைல்ல, இன்னைக்கு தான் வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் நல்ல சாப்பாடுலாம் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சாப்பிட்டு தான் டோருக்கு முன்னாடி ஒரே சத்தம், சலசலன்னு பார்த்தா கூட்டம் நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி. அவ்வளவு யாரு? எல்லாம் குஷ்டரோகி கூட்டம் சுரிஞ்சுக்கிட்டே நிற்கிது. ஏசப்பா எப்போ வெளியே வருவீங்க? குருட வந்து நிற்கிறான், ஏசப்பா வாங்கப்பா. மொடவன் சொல்றான், ஏசப்பா வாங்கப்பா. ஒரு வாய் சாப்பாடு நல்லா. ஆமாம், சில நேரம் பாஸ்டர் உங்களை பார்க்க ஆள் வருதுன்னுவாங்க, அப்போ தான் தோசையில் கை வச்சிருப்பேன். பார்க்க ஆள் வராங்களா? சரிம்மா 2 தோசையோடி போதுமா நிப்பாட்டுவேன். ஏன்னா அவங்க வரும்போது நம்ம தோசையை அடித்து வீசிட்டு இருந்தோம்னா பார்த்தா ஆள் வரமாட்டாங்க. சார் நல்லா சாப்பிட்ருக்கலாமே. பஸ் இப்போ ஜெவமணி இப்போ வருவாங்க. ஓ இப்போமா சரி ஓகே வருவாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு போய் பார்த்தா வரமாட்டாங்க. ஸோ அங்கே ஏசப்பாவுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. ஏசப்பாவுக்கு எல்லாரும் எப்படி இருந்திருக்கும்? இயேசு உடனே வேதம் சொல்லு, அவர் அநேக பிணியாளிகளை, குருடர்களை, வியாதியஸ்தர்களை சுகமாக்கி. ஸோ இவ்வளவு தூரம் ஏசப்பா அந்த இடத்துல ஊழியத்தை செய்து மகிமையாய் நடத்தி பல அனுபவங்கள் வழியாய் பயணிக்கிறாங்கங்க. ஆவியான ஒரு நடத்துதல். ராமன் சத்தமர் சொல்லுங்கப்பா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த ஆவியானுடைய சித்தத்தை கேட்டு பயணிக்கிறோமா? ஆண்டவர் உம்முடைய விருப்பம் என்ன, உம்முடைய நடத்துதல் என்ன?
ஸோ ஒரு தேவ பிள்ளைக்கு நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவருடைய நிறைவு உங்களுக்கு தேவை. ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் வந்தாதான் அழகா நடத்தி சொல்வார். இது தப்பு, இது சரி என்பதை கர்த்தர் பேசுவார். வேதம் சொல்லுகிறது ஒரு வசனத்தை, யோவான் 16ஆம் அதிகாரம். இதெல்லாம் நான் உங்களுக்கு அதிகாலையில் கொஞ்சம் பேசினேன், ஆனால் உங்களை நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் அதை குறித்து சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் நீங்கள் பிரசங்கம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அதுலேயே நம்ம சுற்றுறோம். ஸ்தோத்திரம். உங்களுக்கு பிரயோஜனமாக தான் இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா யூடியூப்பில் பார்த்தேன், நிறைய பேர் பார்த்த மாதிரி காட்டுது. ஒருவேளை ஆன் பண்ணிவிட்டு திருப்பி போனாலும் பார்த்த மாதிரி தான் காட்டும். அது முழு பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. வாக்குத்தத்த ஆராதனைக்கு வராத பிள்ளைகள் முழுசாக கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதில் இந்த வசனத்தை படித்தேன். யோவான் 16:8 வசனம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட வந்து அவர் என்ன செய்வாராமா? அவர் வந்து எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்து. என் மனைவி சொல்றதா எனக்கு கேக்குது. பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் சொல்லுங்க, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். முந்தின வசனத்தை படித்தால் தெரியும். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவர் உங்களிடத்திற்கு அனுப்புவேன். நான் போய் யாரை அனுப்பி விடுவேன்? எப்போ பிதாவின் இடத்துல இயேசு கிறிஸ்து போறாரு, அடுத்தது யார் இங்க அனுப்பி விடுறாரு? பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி விடுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தா என்ன பண்ணுவாராமா? பாவத்தை குறிச்சு, நீதியை குறிச்சு, நியாய தீர்ப்பை குறிச்சு கண்டிச்சு உணர்த்துவாராமா. பரிசுத்த ஆவியானவர் வந்தால் இதான் நடக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற வாத்தியாரை பார்த்தா பசங்க என்னடா பண்ணுவீங்க? அவருக்கு ஒரு பட்ட பேரை வச்சு, அவருக்கு பொம்மையெல்லாம் வரைஞ்சி எடுத்து, அவருக்கு பெரிய மீசையெல்லாம் போட்டு, அவர் என்னெல்லாம் சொல்லணும் பாத்ரூமில் அவரை பற்றி எழுதி என்னெல்லாம் வித்தியாசப்படுத்தி அந்த அவருக்கு என்னெல்லாம், எப்பா வந்துட்டாயா இவன் என்னெல்லாம் சொல்லுவோம் படிக்கிற பிள்ளைகள். இதே ஒன்றும் கண்டுக்கிடல. ஒரு மாதிரி உளுந்த வடை மாதிரி ஒரு ஆள் வந்து உட்காந்துட்டு படிங்க படிங்க எக்ஸாமை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான். அடடடடா, இந்த மாதிரி ஒரு மிஸ்ஸு, இந்த மாதிரி ஒரு சார் எனக்கு வந்தா. அப்போ கண்டிக்கிறவர் வந்தாலே அவரை கண்டிப்பாக இதில் தான் ஏற்றுவோம். சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சிலுவை இங்கே இருக்கான்னு பார்த்துக்கிடுதேன். ஆவியானவர் அனுப்பி விடுகிறது எதற்காக? ஆனால் ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு அவருக்கு என்ன பேர் சொன்னாரு? ஆனால் லாஸ்ட் சொல்றாரு கண்டிக்கிறவர். நல்லா லிசன் பண்ணுங்க, நல்லா கவனிங்க. இங்கே தான் இன்னைக்கு நிறைய சபை தப்பு பண்ணுது, நிறைய தெய்வ பிள்ளைங்க வழி விலகிறது இந்த இடத்துல தான். ஃபர்ஸ்ட் அறிமுகம் எப்படி? தேற்றவாளன், தேற்றுவார் தேற்றுவார் தேற்றுவார். நல்லா இருக்கு, இந்த வார்த்தை நல்லா இருக்கு. இரு, அடுத்த வசனத்துக்கு வரேன். கீழே வந்தா அவர் என்ன பண்ணுவாரா? கண்டித்து உணர்த்துவார். கண்டிக்கிற தாய் தகப்புன்னு இருந்தால் பிள்ளைகளுக்கு சிறையா இருக்கும். என்னடா பனிசு, சும்மா பெற்றோர்கள் கண்டிக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குது? அப்பா அப்பா வந்துட்டாரா, சீஷ் வா, இந்த அம்மா புழு 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 புழுன்ட்டு பார்த்துருக்கீங்களா? அப்பா வந்ததுக்கு அப்புறம் வீடு அமைதி ஆகுதுன்னா அந்த பையனுக்கு அப்பாவை பிடிக்கலன்னு அர்த்தம். ஐயோ, சில ரகசியத்தை சொல்லி கொடுக்க கூடாது. நீங்க நினைச்சுக்கிடுவீங்க புள்ள நம்ம மேல ரொம்ப அவனுக்கு கடுப்பாகுதுன்னு அர்த்தம். அவனுக்கு கடுப்பாகுதுன்னு அர்த்தம். கேஷுவலாக அவன் பழக மாட்டேங்கிறான். நமக்கு ஏதோ ஏதோ ஒரு பிரச்சனை, இப்போ குடும்ப பிரச்சனை, குடும்ப ஆராதனைக்கு அதை பார்த்துக்கிடுவோம். ஸோ தேவனுடைய வார்த்தை நமக்கு வருதுன்னா, தேற்றற வாழன்னா நம்மளை தேற்றி தேற்றி அனுப்புகிறது எதற்காக? நம்ம நல்ல வழியில போவதற்காக. நல்ல வழியிலேயே போவதற்கு ஒரு பிள்ளையை தேற்றி கொண்டே இருந்தால் போதுமா? பிள்ளைன்னா கண்டிப்பா தப்பு செய்யும். பிள்ளைன்னா கண்டிப்பா தப்பு செய்யும். அதுதான் பிள்ளை. நீங்களும் நானா இருந்தா கண்டிப்பா தப்பு செய்வோம். அதுதான் மனிதர்களுடைய புத்தி. ஆனா ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? வேதத்துல சொல்லுகிறாரு, உன்னை வெட்டி வீழ்த்துவேன்னு சொல்லல, கண்டித்து நான் உணர்த்துவேன்றார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அப்போ பரலோகம் செல்லுவதற்காக தான் ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறார். நம்ம எப்படியாவது எங்கே போயிடணும்? பரலோகம் போயிடணும்.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரலோகம் போகணும். கர்த்தருடைய பந்தியில் 80 வருஷம் இருந்தால் மட்டும் போதாது. ஞானஸ்தானம் எடுத்துட்டா இங்கே முங்கி எந்திரிச்சோம்னா எங்கே போயிடலாம்? பரலோகம் போனால் உங்களை 5 நிமிஷம் உள்ள முக்கியே தான் வச்சுருக்கணும். முங்கி எந்திரிச்சு எங்கே போயிடலாம்? பரலோகம் போயிடலாமா? புரியலையோ நான் சொன்னது? புரிஞ்சிச்சா? ஆமாம், கொஞ்சம் பல்ல காட்டுங்க பக்கத்தில் எல்லாருக்கும். அழகாக இருக்கீங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஞானஸ்தானம் எடுத்தால் பரலோகம் போயிடலாமா? ஆமாம், முக்கிய வச்சுருந்தோம்னா. ஸோ ஞானஸ்தானம் எடுத்தால் எங்கே போயிட முடியாது? போகலாம், அது ஆரம்பம்தான். ஸோ அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பாவத்தை நான் மன்னிச்சு உங்களுக்கு விட்டாத ஆட்கள் எங்கே போகும்? அப்போ அந்த பாவத்தை மன்னிக்க ஆண்டவர் ஆயத்தந்தான். ஆனால் அதற்கு முன்பதாக சில கண்டித்து அழகாக உணர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமாம். பிள்ளைகளை கண்டிக்காத பெற்றோர்கள் யாராவது இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளை கண்டிக்காத பெற்றோர்கள், நம்முடைய ஏசப்பா நம்மளை என்ன பண்ணுவார்? அரவணைப்பார், கண்டிப்பார். பேபிலோன் நேற்று அந்த ஷீட்டுக்கு மேலே உட்காந்துருக்கான் என் மகன், வீட்டு மேலே கூரையில் உட்காந்துருக்கான். விழுந்தாமனா என்னத்துக்கு ஆகும்? ஆனால் இறங்கி வந்த பிறகு அவனுக்கு கிடைச்சது என்னது? அடிதான் கிடைச்சது. நானே இப்போ தான் கேட்குறேன். நான் வரும்போது நைட்டு வந்தேன், வெளியே இப்படி உட்கார வச்சிருக்கேன், அவனை தனியாக உட்கார வச்சிருந்து. ஏன்னு கேளுங்கப்பா, இவன் இங்கே உட்காந்துருக்கான் அப்படின்னாங்க. நான் வந்த டென்ஷனில் உள்ளெல்லாம் போயிட்டு எடுத்து வந்தேன். ஏன்டா உட்காந்துருக்க? அப்புறம் சொல்கிறாங்க, இவன் மேலே ஏறி உட்காந்துருந்தான். அவனை அப்படியே பார்த்தேன், இவனா போல ஏதோ ஒரு நடத்துதல் போயிருக்குது சொல்லி அவன் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணேன். ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, ஏன் அடிக்கிறாங்க? அந்த தாயினுடைய 2 அடி விழுந்தது அழிவதற்கான அடியா, அன்பின் அடியா? ராமன் சத்தமா சொல்லுங்க. ஸோ இந்த சபைக்குள்ளேயும் உங்க குடும்பத்துக்குள்ளேயும் பிள்ளைகளை பெற்றோர்கள் திட்டுறாங்கன்னா எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கவே இல்லைன்னு என்பதற்காக இல்லை, நம்ம நல்லா இருக்கணும் என்பதற்காக. கணவன் உங்களை புத்தியே இல்லடி உனக்கு லூசு மாதிரியே தெரியல என்னன்னா, ஆமா இப்போ என்ன உனக்கு லூசு மாதிரி தான் தெரியும், 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் நல்லா தெரிஞ்சிருப்பேன். அப்படி இல்லைம்மா. உடனே நம்ம என்ன சொல்றோம்? உனக்கு இப்போ நான் யாரா தெரிவேன்? நம்பி வந்தேன் பத்தியா அப்படின்ட்டு போட்டு மல்லுக்கு நின்று இல்லைம்மா. அதுக்காக இல்லை, உங்களை யாரும் லூசுன்னு சொல்லிடக்கூடாது என்பதற்காக தான் உங்க கணவர் உங்களை திட்டுறார். அதே மாதிரி தான் என் உங்களையும், என் கணவனுக்கு நல்ல மரியாதை கிடைக்கணும், நல்லதுக்கு கணவனுக்கு நல்ல பெயர் கிடைக்குன்றதுக்காக தான் உங்களை சில நேரத்தில் உங்கள் மனைவி கரெக்ஷன் பண்ணுறாங்க, திட்டுறாங்க. எதுக்கு திட்டுறாங்க? நீங்கள் சொல்கிறீங்க, உன்னை கட்டின நாள்லேருந்தே எனக்கு மான மரியாதைலாம் போச்சு, மான மரியாதைலாம் போச்சு, என்னை அந்த திட்டுறாள, என்ன பேச்சு பேசுகிறா. உங்களை ஊர் உலகம் பேசக்கூடாது என்பதற்காக தான் உங்கள் மனைவி உங்களை தனியாக பேசுது. கை தட்டியிருப்பாங்க நீங்கள் இல்லைன்னா. உண்மையா இல்லையா? ஸோ அப்போ கண்டிக்கிறது எதற்காகன்னா, நம்ம அழிவதற்காக அல்ல, நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. வேதத்தில் வாக்கு தத்தங்களுடைய எண்ணிக்கை எத்தனை, கண்டிப்பு எத்தனை எண்ணி பார்த்தா எது அதிகமாக இருக்கும்? சொல்லுங்க. கண்டிப்பு. உபாகம் 26 இருக்கட்டும், 28 இருக்கட்டும், வாக்கு தத்தம் எத்தனை, கண்டிப்பு எத்தனைன்னு பார்த்தா எது அதிகமாக இருக்கும்? ஸோ ஆவியானவர் நம்மளை வந்த நோக்கம், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பகுதிக்கு வருவோம். இந்த பகுதியை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். நம்ம எல்லாரும் பரலோகத்திற்கு செல்வதற்காக தான் ஆண்டவரை தேடுறோம், ஆராதிக்கிறோம். பரலோகத்தில் எனக்கு பலன் வர வேண்டும் என்பதற்காக தான் எல்லா நன்மைகளையும் கர்த்தருக்காக கொடுக்குற அன்பின் நிமித்தமாக எல்லாம் செய்கிறோம். வேதம் சொல்லுது, உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் அதனால் லாபம் என்ன? எல்லாரும் கவனிச்சிங்களா? உலகம் முழுவதையும் நான் ஆதாயப்படுத்திட்டேன், என் பிரசங்கத்தில் நிறைய பேர் ஆதாயப்படுத்திட்டேன், ஆனால் என் ஆத்மாவை நான் நஷ்டப்படுத்தினா எனக்கு ஒரு லாபம் இல்லை. என்னை வச்சு 1000 பேர் பரலோகத்துக்கு போகிறாங்க, என்னை விட்டுருவீங்களாப்பான்னு கேட்டால் என்னை விடுவாரா? சொல்லுங்க, விட மாட்டார். ஸோ அதுதான் ஆண்டவர்.
அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு தேவை? முதலாவது நான் சொல்லியிருந்தேன், அதிகாலை ஜெபத்தில் வாக்குத்தத்த ஆராதனையில் நம்ம குடும்பத்தில் சில தீங்குகள் வருவது, சத்துரு உள்ள நுழைகிறத கண்டுபிடிப்பதற்கு ஆவியானவர் நமக்கு தேவை. அந்த வசனத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ண நீங்கள் புதுசாக பேசவே முடியாது என்னால். சரியா? ரெண்டாவது, ஆவியானவர் நமக்கு எதற்கு தேவை? எழுதுகிற பிள்ளைங்க எழுதுங்க, என்னை பரலோகத்திற்கு அழைத்து செல்வதற்கு ஆவியானவர் தேவை. என்னை பரலோகத்திற்கு அழைத்து, இன்னைக்கு கூட அப்பா அழகா சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, உங்கள் பாஸ்டர் உங்களை எல்லாரும் எங்கே அழைச்சிட்டு போகிறாரு. அதனால ஒரு ஆத்மா கெட்டு போவது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. அப்போ பரலோகத்துக்கு யார் போவாங்க? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் சொல்லி இருக்கிறது. 9வது வசனத்தை படிங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை யார் சுதந்தரிக்க மாட்டாங்க? பரலோகம் யார் போக மாட்டாங்க? எல்லாரும் சொல்றீங்களா? சொல்லுங்க, பக்கத்துல தட்டி, பிரதர், பரலோகத்துக்கு யார் போக மாட்டாங்க? அநியாயம் பண்றவங்க போக மாட்டாங்க. நம்புற பிள்ளைங்களா ஒரு அல்லேலூயா. பயப்படுற பிள்ளைங்க ஒரு அல்லேலூயா. தெரியும், நீங்களாம் பயப்பட மாட்டீங்க. இந்த வசனம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பயத்தை ஏற்படுத்தும். இந்த வசனம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு திகிலை ஏற்படுத்தும். இந்த வசனம் உங்களுக்கு நிறைய காரியங்களை யோசிக்க வைக்கும். ஆமாம், ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. யார் பரலோகம் செல்ல மாட்டார்கள், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டார்கள்னா அநியாயக்காரர். நான் வேகமாக படிச்சிருந்தேன் கடக்கடன்ட்டு, அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். வஞ்சிக்கப்படாதிருங்கள், ஏமாறாமல் இருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. இத்தனை கேரக்டர் உள்ள ஆட்கள் எங்கே போக மாட்டாங்களா? சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் போக மாட்டார்கள், வேதம் சொல்லுகிறது. இப்போ ஆவியானவர் நமக்குள்ள வந்தா, முதலாவது அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 16 அந்த வசனத்தை ஒரு கை வச்சு கொள்ளுங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு? பரிசுத்த ஆவியார் நம்மளிடத்தில் வரும்போது எதை உணர்த்துவாராமா? எல்லாரும் சொல்லுங்க, பாவத்தை குறித்து. வர நீதிக்கு ரெண்டாவது போவோம். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள்கிட்ட ஒரு தப்பு நடக்கிறத பார்த்துட்டு நம்ம சொல்கிறோம். சொல்லும் போதே கேட்டால் அவங்களுக்கு என்ன கிடையாது? சொல்லுங்க, அந்த மர்ம கலை கொடுக்க மாட்டோம் நம்ம. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சில யுக்திகளெல்லாம் நம்ம கையாள வேண்டியது இருக்கும். புது புது யுக்திகளெல்லாம் நம்ம யோசித்து கையாளுவோம். என்ன அடித்தாலும் இப்போ சொரணை இல்லாமல் ஆயிடுச்சு என் பையனுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. என்ன அடித்தாலும் திட்டுனாலும் அவன் பாட்டுக்கு என்ன பண்ணுறான்? கேட்டுட்டு போய்கிட்டே இருக்கான். அப்போ அதுக்கு ஒரு புது யுக்தி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. இல்லை, அடுத்தது இவனுக்கு புது யுக்தி, பச்சை மிளகாவோ இல்லை மிளகா பொடியோ இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு யுக்தி, அப்படி நம்ம புதுசு புதுசாக ட்ரைனிங் எடுக்கிறோம். அப்போ சொன்ன பிரச்சனை இல்லை, பாவம் எல்லாருமே செய்வோம், நானும் செய்வேன், நீங்களும் செய்வீங்க. ஆண்டவர் ஆனால் உணர்த்துவார். அநியாயம் செய்யாதவங்க யாராவது இங்கே இருக்கிறீங்களாம்மா? அநியாயம் செய்யாதவங்க யோசிச்சு பாருங்க. அநியாயம்னா என்ன? பிறருக்குரியதை எடுப்பது, பிறருக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காமல் இருப்பது. அநியாயம் பண்றாங்க. நம்ம சொல்லுவோம், என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு பாரு, தண்ணியே விட மாட்டேங்கிறான், அநியாயம் பண்றாயா. எதுக்கு சொல்லுவோம்? வர வேண்டிய தண்ணி வரலன்னா, வர வேண்டிய பொருள் ரேஷன் கடை பூட்டி இருக்கும், அநியாயம் பண்றான் சார் அந்த ரேஷன் கடைக்காரன். இன்னைக்கு பாரு, ரேஷன் வந்த இவ்வளோ தூரம் வந்த கடை பூட்டியிருக்கான் பாரு, அநியாயம். டாக்டர் ஃபீஸ் அதிகமாக வாங்கிடுவார், அநியாயம். இந்த டாக்டர் அந்த பணம் கண்டிப்பாக அவனுக்கு போகவே போகாது. நம்ம கண்டதை தின்னுட்டு வயிற்று வெளியில் எங்கே போயிருப்போம்? நிறைய ஃபீஸ் வாங்கிட்டான், அநியாயமாக துட்டு வாங்குறான், அந்த ஆளுக்கு கண்டிப்பாக போகவே போகாது. ஸோ இந்த அநியாயம், குடும்பத்துக்குள்ள அநியாயம் இன்னைக்கு நடக்குதா இல்லையா? தேவ பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ள அநியாயம் நடக்குதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அநியாயங்கள், செய்ய வேண்டியதை செய்யாம இன்னைக்கு பல அநியாயங்கள் நடக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அநியாயம் பண்ணுனா தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாதான்? அப்ப அநியாயம் என்பது ஒரு பாவம். ஆவியானவர் உணர்த்துவார், நீ அநியாயம் பண்ற, நியாயம் பண்ணு, ஆனா அதுல என்னத்தை சேர்த்துறாத? அணியை சேர்த்துறாத. நியாயத்துக்கு முன்னாடி அணி வந்துட்டுனா என்னது? அணி நியாயம்.
வேலைக்கு போறீங்க, சம்பளம் பணம் கிடைக்கல, என்ன சொல்றீங்க? என் ஓனர் என்ன பண்றாரு? அநியாயம் பண்றார், எனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறார், ஒழுங்கா சம்பளத்தை கொடுக்க மாட்டேங்கிறார். ஸோ ஆண்டவர் சொல்லுகிறார், அநியாயம் பண்ணுகிற ஒருவரும் எங்க போக முடியாதாமா? உங்க வாழ்க்கையில் எவ்வளோ அநியாயங்கள் நடந்திருக்கும்ல, உங்க வாழ்க்கையில் எவ்வளோ பேர் உங்களை வந்து ஏமாத்தி இருப்பாங்க. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, ஏய் அமைதியா இருக்கணும். ஆண்டவர் சொல்ற, பூமியில வேணா சந்தோஷமா இருந்துக்கிடலாம், ஆனா நான் எங்க விட மாட்டேன்? பரலோகத்துக்கு விட மாட்டேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு தேவை? ஒருவேளை நீங்க ஒருவேளை யாருக்காவது அநியாயம் பண்ணியிருக்கிறீங்களா? சொந்த மனைவிக்கு சில நேரம் அநியாயம் பண்ணுவாங்க, சொந்த கணவனுக்கு சில நேரம் அநியாயம் பண்ணுவாங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, வேசி மார்க்கத்தாரும் விபச்சாரக்காரரும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. திருமணத்துக்கு பின் நடப்பது வேசித்தனம், திருமணத்துக்கு முன் நடப்பது விபச்சாரம். இன்னைக்கு எத்தனையோ தேவ ஜனத்துக்குள்ள இப்படிப்பட்ட சில சூழல்கள்லாம் வருது இல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவங்க எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யம் போக முடியாது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார், உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஏய் நீ இந்த தப்பு பண்ணாத, இந்த 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 யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிற, இல்லை நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். மறைக்கிற அனுபவம், பொய் சொல்ற அனுபவம், அநியாயம். யாரெல்லாம் அநியாயம் பண்றோமோ அவங்களாம் எங்க போக முடியாது? எத்தனை நம்புறீங்க? இந்த வசனத்தை நம்மளால மாற்றி எழுத முடியுமா? இல்லை இந்த வசனத்துக்கு வேற ஏதாவது வசனத்தை இணைச்சி பார்த்தாலும் எங்கிட்டு சுத்தினாலும் நம்ம செய்வதை விட்டால் மாத்திரமே. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஒரு உங்க வாழ்க்கைக்குள்ள என்ன அநியாயம் இருக்குன்னு கண்டுபிடிங்க. செய்ய வேண்டியதை செய்யாம போனாலே அநியாயம். நீங்க கர்த்தருக்காக தசம பாகம் கொடுக்கலனா கூட அதுக்கு பேர் என்ன பேர் தான்? எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. அதான் சொல்றேன், இது சொன்ன டக்குன்னு புரியுமேன்றதுக்காக நான் சொன்னேன். செய்ய வேண்டியதை செய்யாம விட்டாலே அதுக்கு பேர் என்னதுதான்? அநியாயம். அப்போ நம்ம காலமுள்ள வந்தாலும் அநியாயக்காரரா இருந்துட்டோம்னா எங்க போக முடியாது? அப்ப அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உணர்த்திக்கிட்டே இருக்கிறார், கண்டித்து உணர்த்துவார். சில நேரத்தில் நமக்கு நஷ்டம் ஆகும்போது நமக்கு சில நேரத்தில் இந்த தசம பாகம் ஞாபகம் வரும், பார்த்துருக்கீங்களா? சரி, இந்த நஷ்டம் வந்ததுக்கு இதுதான் காரணமோ, நான் ஆண்டவர் கொடுக்க வேண்டியது கொடுக்காம வச்சதுனால தான் மொத்தமாக வாரிட்டு போதோ. சில நேரம் இப்படிலாம் நமக்கு தோணும். சில கண்டிப்புகள் வரும் பொழுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஸோ சில கண்டிப்புகள், சில பாடங்கள் நமக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருப்பார். நீ இதை செய்யறப்பார். நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் நம்முடைய நன்மையை சாப்பிட்டுக்கிட்டு போறாங்களா? யாரோ நம்மளுடைய நன்மைகள் வீணாய் வெளியே போய் கொண்டிருக்கிறதுனாலே நம்ம சுதாரிக்கணும். என் பையன் இந்த சீட்டு மேல வந்து உட்காரானா எனக்கு தெரியும் அவன் ஏன் அங்க வந்து உட்கார்ந்தான்னு சொல்லி. எதனால அவன் அங்க போனான்றது எனக்கு நல்லா தெரியும். பல பேருக்காக திறப்புல நிக்கிறது நாங்க, பல குடும்பத்துக்காக திறப்புல நிக்கிற, சவால் விட்டு நிக்கிறவங்க நாங்க. அதனால வந்தோடனே சொன்னாங்க, அவன் தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவர் இவன் ஏன் இப்படி போனா தெரியுது, ஆனா ஆண்டவர் நீங்க கூட இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கு என்ன நடக்குதோ கண்டிப்பா தெரியும். தெரியாம போனா பலிபீடத்திலிருந்து வார்த்தை வந்தே தீரும். ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா கண்டிப்பா உணர்த்துவார். ஆவியானவர் சபையில் இருந்தா கண்டிப்பா உணர்த்துவார். ஆவியானவர் ஊழியக்காரனோட இருந்தா கண்டிப்பா உணர்த்துவார். ஆவியானவர் இல்லாத இடத்துல உணர்த்துதல் இருக்காது. ஏசப்பா சொல்றார், நான் போவது நல்லது, நான் கூட இருந்தா உங்களுக்கு நல்ல அப்பம் தருவேன், மீன் தருவேன், எல்லாம் தருவேன். ஆனா நான் போனோம்னா, ஆவியானவர் வந்தார்னா, உனக்கு வெறும் அப்பமும் மீனும் மாத்திரம் இல்ல, மகிமையான அனுபவங்களை நான் உனக்கு தருவேன். வேதத்துல நம்ம பார்க்கலாமே ஆவியானவருடைய மகிமைகளை. அப்போ ஆண்டவர் அநியாயம் பண்ற பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, தேவ ராஜ்யத்தை வேகமா முடிச்சிருது. என்ன அடுத்து நம்ம எளிமையான சில காரியங்களை பார்க்கலாமே. இதுல பெரிய பெரிய காரியம் இல்லைனாலும் ஆண்டு சொல்கிறார், நீ வஞ்சிக்கப்பட ஏமாந்துடாத, ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. பொருளாசக்காரன் எங்க போக மாட்டான்?
பரலோக ராஜ்யத்துக்கு போகமாட்டான். வெறியர். யாரு வெறியர்னா யாரை சொல்லலாம்? சொல்லுங்க பார்ப்போம். வெறியர்னா என்ன பண்ணுவோம்? வெறி பிடிச்ச ஆளுப்பா இவன். குடிக்கிறவங்க ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க? குடி 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 அப்படியே ஒரு மாதிரி வெறி பிடிச்ச அவங்களுக்கு அந்த மதுபானம் இல்லைன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அதுதான் அவங்களுக்கு வேணும். தேவனுக்கு விருப்பம் இல்லாததுக்கு மேல ரொம்ப பிடித்தம் இருந்தால் அது வெறியா மாறிடும். தேவனுக்கு விருப்பம் இல்லாததுக்கு மேல நமக்கு ஒரு விருப்பம் இருந்தால் அது எதுவா மாறிடும்? சில நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்கு ஜாதி வெறி பிடிக்கும். என்ன வெறி பிடிக்கும்? அவன் குடிச்சிருக்க மாட்டான், தப்பு பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் என்ன வெறி இருக்கும்? சொல்லுங்க. பரலோக சாட்சி குடும்பத்துக்குள்ள என்ன வெறி வரக்கூடாது? பக்கத்தில் கைப்பிடிங்க. ஒரு நாளும் ஜாதி வெறி வரக்கூடாது. ஆமா. அப்ப ஜாதி வரலாமா பாஸ்டர்? அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர் சொல்றாரு, இனி அமெரிக்காவில் 2 இனம் தான், ஒன்று ஆண் இனம், ஒன்று பெண் இனம். இந்த 3வது இனத்துக்கு யார் அலோட் பண்ண மாட்டா? நான் பண்ண மாட்டேன். அவர் பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது ஒரு சபையினுடைய தலைமையில் இருக்கிற ஒருத்தவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. பிரசங்கம் பண்ணும் பொழுது நியூஸில் போட்டது. அவங்க சொல்லும் பொழுது ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க பிரசிடென்ட் ஆகிய ட்ரம்ப்பு கிட்ட. நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, நம்ம கண்ட்ரி நம்ம தேசம் ஒரு சுதந்திரத்தின் நாடு. ஸோ அதனால் நீங்கள் தன்னுடைய உறுப்புகளை மாற்றிக்கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் அனுமதி வழங்கணும். ஆண் யாரா மாறுறதுக்கு? இயற்கையில் மாறுகிறவர்கள் அல்ல, திமிரு பிடிச்சி மாற ஒரு கூட்டம் உண்டு பார்த்தீங்களா? அவங்களுக்கு நீங்கள் எது கொடுக்கணும்? அனுமதி கொடுக்கணும். தன் பாலினம் இனத்தை, அது எப்படியோ சொன்னாங்க, தன் பாலினம் ஈர்ப்பு, ஆண் ஆணோடு பெண் பெண்ணோடு. அங்கதான் இங்க வேதம் சொல்லுகிறது, சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும். இன்னைக்கு சொல்றது அன்னைக்கு அப்பா எழுதி வச்சிருக்கிறார். நான் சொல்றது விளங்குதாம்மா? இப்போ அந்த அம்மா கேக்குது. யாரு? ஒரு சபையினுடைய போதகராகிய ஒரு அம்மா கேக்குது. ரிக்வெஸ்ட் எங்க இருந்து கேக்குது? பிரசிடென்ட் கிட்ட கேக்குது. இதற்கெல்லாம் நம்ம தேசத்தில் நீங்க ஒரு வாய்ப்பு, இயேசு ரத்தம் ஜெயம். ஆண் ஆணை திருமணம் பண்ணி கொள்ளட்டும், பெண் பெண்ணை என்ன பண்ணி கொள்ளட்டும்? திருமணம் பண்ணி கொள்ளட்டும். அந்த அம்மா பலிபீடத்துல இருந்து கேக்குது. ட்ரம்ப் அப்படியே, அது வீடியோ இருக்குது, நீங்க போய் பார்க்கலாம். அவர் அப்படியே கேட்கிறார். முடிச்சுட்டு வெளியே போனோன்னே பேட்டி எடுக்கிறாங்க. இன்னைக்கு பிரசங்கம் எப்படி இருக்குது? அவர் இங்கிலீஷ் சொல்றாரு. உங்களுக்கு பிடிச்சிச்சா அப்படின்னு கேட்குறாரு. இது சொல்லலை, எனக்கு பிடிக்கல, நல்லாவே இல்லை இன்னைக்கு வந்த வார்த்தை, இதற்கு நான் ஒரு நாள் ஒத்துழைப்பு கொடுக்கவே மாட்டேன்ட்டு போய்கிட்டே இருக்கிறேன். அவர் அறிக்கை பண்ணார், என் ஊர்ல ஒருத்தன் இப்படி இருக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு இப்படிப்பட்ட சில பாவம் உள்ள வருது, சபைக்குள்ள வருது. ஈர்க்கிற விஷயம் ஒரு பாவத்துக்கு மேல ஒரு வெறி, ஜாதி வெறி. அப்படிப்பட்ட எந்த இடத்துலையும் ஆண்டருடைய பிள்ளைகள், இந்த பரலோக சாட்சி சபை பிள்ளைகளுக்கு பங்கு கிடையாது. நான் சொல்றேன், தம்பிங்களா கவனிக்கிறீங்களாம்மா? அப்படிப்பட்ட ஒரு இடத்துல உங்களுக்கு எனக்கு பங்கு கிடையாது. சோ வெறியரும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. உதாசீனர் பாருங்க, உதாசீனப்படுத்துறவங்களாம் எங்க போக மாட்டாங்களாமா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உதாசீனா என்னங்க? அற்பமா சிலரை நினைக்கிறது. பாருங்க, இதெல்லாம் ஒரு பெரிய பாவமாப்பா. நம்ம யாரை அற்பமா நினைக்கல? நான் உங்களை நினைக்கலையா? நீங்க என்ன நினைக்கலையா? ஒரு மாதிரி பாக்குறீங்க. நம்ம அற்பமா நினைக்காதது யாரை நினைக்கல? அப்போ அதான் சொன்ன, இந்த வசனத்தை கேட்டா நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும், 2வது நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும், இந்த வசனத்துல எல்லாம் வந்துருச்சா? பாவத்தை குறிச்சும், நீதியை குறிச்சும், நியாய தீர்ப்பு. பார்த்தீங்கன்னா தெரியும், 10வது வசனத்துல தேவனுடைய ராஜ்யத்தை இவங்கெல்லாம் சுதந்தரிப்பதில்லை, நியாய தீர்ப்பை குறித்து பேச. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்தா பாவத்தை குறித்து பேசுவார், நீதியை குறித்து பேசுவார். இதுதான் நீதி, மற்றதெல்லாம் அநீதி. இங்க ஆண்டவர் சொல்றாரு, உதாசீனப்படுத்துறியா? அது நீதி கிடையாது, அது ஒரு நீதி கிடையாது. நம்மளை விட எல்லா விதத்திலையும் படிக்காதவங்க,
பணபலத்தில் கம்மியாக இருக்கிறவங்க, சில சமுதாய பார்வையில் கம்மியாக இருக்கிறவங்களை நம்ம உதாசீனமாக அற்பமாக பார்க்குறோமா? பாவம் செய்கிறவர்களை கூட அற்பமாக பார்க்குறோமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம சில நேரங்களில் நம்ம யாரோ நீதிமான் மாதிரியும் மற்றவங்க யாரோ பாவி மாதிரியும் நம்ம அற்பமாய் பார்க்கிறோமா? உதாசீனப்படுத்துகிறோமா? இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, பரலோகராஜ்யம் போக முடியாது. இன்னைக்கு நம்ம வாழுகிற ஊர் எப்படி தெரியுமா இருக்குது? இவங்க இந்த ஜாதி, இவங்க இப்படி அற்பமானவங்க, இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி பல விதத்தில் பார்க்குது. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். நமக்குள்ள அப்படி ஒரு உதாசீனப்படுத்துகிற அனுபவம் இருக்குன்னு சொன்னா ஏசப்பா சொல்றாரு, தமிழ்நாட்டில் தான் இந்த ஜாதி எல்லாம், என்ன மற்ற ஸ்டேட்டுக்கு போக வேண்டாமே, நம்ம நாட்டில் தான் ஜாதி லிஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கலாம். நாங்கள் இவங்க, நாங்கள் அவங்க, நாங்கள் இப்படி, நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கிடலாம். பரலோக ராஜ்யத்தில் என்ன கிடையாது? எதுவுமே. ரட்சிக்கப்பட்டிருக்கியா, ரட்சிக்கப்படலையா, இதுதான் ஒன்று. ரெண்டே ரெண்டா. ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஒரு கூட்டம், ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் ஒரு கூட்டம். நம்ம எந்த கூட்டத்துக்கு போக போகிறோம்? உங்கள் சொந்த பந்தம் ஜாதியை மையப்படுத்தி மற்றவங்களை அற்பமாக நினச்சி உதாசீனப்படுத்துறது எதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் அது இருக்கவே கூடாது. எத்தனை வேதத்தை படித்து கொண்டிருக்கிற நிறைய ஜனங்கள், சபைக்கு போகிற நிறைய ஜனங்கள், எத்தனை மனிதர்களை நம்ம இப்படி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நல்லா கவனித்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட அனுபவங்கள் உள்ள பிள்ளைகள் யாருமே எங்கே போவது கிடையாதான்? பரலோகராஜ்யம் போக மாட்டாங்க. கொள்ளைக்காரர்கள். ஸோ இப்படி நிறைய நம்ம அதில் சொல்லப்பட்டே இருக்குது. நம்ம தேவ ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது. ஸோ பரிசுத்த ஆவியானவர் மரியாள் என்கிற அந்த அம்மாவின் இடத்துல ஆளுகை செய்யும் பொழுது, அந்த எலிசபெத் என்கிற அந்த அம்மாவினுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவங்கள ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணி சொல்றாரு, கர்த்தர் சொன்னவைகள் எல்லாம் நிறைவேறும், அதை குறித்து நீ கவலையே பட வேண்டாம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்தா நம்மளை என்ன செய்ய பண்றாரு? வழி நடத்த பார்க்கிறார். அப்போ உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவது அவருடைய கையில் இருக்குது. இந்த 2025 கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு தத்தம் வச்சிருக்கிறாரோ, உங்க வாழ்க்கைக்கு என்ன வாக்கு தத்தம் இருக்குதோ, நிறைவேறுவதற்கு நீங்க போராடவே தேவையில்லை. நீங்க போட்டு மல்லுக்கு நிக்கணும்னு அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து அவர் என்ன உணர்த்துகிறாரோ அதை மட்டும் செய்யுங்க, என்ன நடத்துகிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. அதில் தான் நீங்க கவனமா இருக்கணும். நம்ம எதுல கவனமா இருக்கிறோம்? எப்படியாவது லெக்க அடையணும் அது 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 அதுலயே இருக்கிறோம். இல்லை, ஆவியானவர் உங்களை அந்த இடைப்பட்ட காலத்தில் எப்படி நடத்துகிறார், எப்படி உங்களை நடத்து, அது அந்த இதில் நம்ம கவனமாக இருந்தோம்னா, ஆவியானவரே நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன், ஆண்டவரே உங்களுடைய நடத்துதலுக்கு நான் விரும்புகிறேன், என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரா இல்லையா? இதை செய்யாதன்றார், இதை பண்ணாதன்றார், இங்கே போகாதன்றார். நம்ம அதுக்கெல்லாம் நம்ம அப்படியே அர்ப்பணிச்சு இருக்கிறோமா? இல்லை. நிறைய காரியங்களை ஆவியானுடைய நடத்துதலை விட்டு விட்டு சிம்சோனை போல நம்ம ஓடுகிறதுனால தான் நமக்கு நிறைய வேதனைகள், நிறைய பாடுகள். ஆண்டவர் அதற்காக ஒன்றும் குருடாய் இருப்பதற்காக ஒன்றும் சிம்சோனை ஆண்டவர் படைக்கலை. அவன் தேசத்தை ஆளுவதற்காக ஆண்டவர் படைச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் குருடாய் இருப்பதற்காக ஒன்றும் அழைக்கல, தேசத்தை ஆளுவதற்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமாம். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம மாதிரியாய் வாழ வேண்டும். சரிங்களா? நம்ம யாரையும் ஏமாற்ற முடியாது. இந்த வருஷம் உங்களை ஆண்டு ரொம்ப ஆசீர்வதிக்கிற ஆண்டு, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைந்து போகாத ஆண்டு. ஆவியானவர் உங்களுக்கு என்னெல்லாம் உணர்த்துகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு அதை நீங்கள் செயல்படுத்துங்க. யோசிச்சு பாரு, நிறைய தப்பை நம்ம பண்ணிக்கிட்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலை, ஆண்டவர் என்னை உயர்த்தலை, எனக்கு நிறைய பிரச்சனை, நிறைய பாடுகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம எவ்வளோ பெரிய ஒரு குழந்தை தன்மை உள்ளவங்களாக இருக்கிறோம். உண்மையா இல்லையா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்காமலையா போக போறாரு? நமக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஆபத்து வந்தால் காப்பாற்றாமலையா போக போறாரு? நம்ம தான் என்ன பண்றோம்? ஆவியானவர் உணர்த்துகிறத செயல்படுத்தாம நல்லா பாருங்க, கர்த்தர் சொன்னவைகள்லாம் நிறைவேறும்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஆண்டவர் உனக்கு பிள்ளையை தருவேன்னு சொல்லியிருக்கிறார்ல, பிள்ளைய கண்டிப்பாக தருவார். அதை பெற வைக்கிறதுக்கு யோசேப்பு என்கிற நீதிமானும் பாக்கியவதியாகிய மரியாள் அம்மாவும் எங்கெல்லாம் ஓடுனாங்க. பிறப்பதற்கு இடம் இல்லாமல் முன்னணியில் இருந்தாங்களா, சத்திரம், மாட்டு தொழுகை. நல்லா கவனிப்பு. வாக்குத்தத்தம் என்னது? உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். இது மூணாவது. அடுத்த ஒரு காரியம் நிறைவேறுன்றாரு. ஆனால் நடந்து வந்த பாதையை பார்த்தீங்களா? ஆவியானுடைய நடத்துதலை கவனிங்க. ரொம்ப சென்சிட்டிவாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெளிவாக பயணிக்க முடியும். சுகபோகமாய் பெற்றெடுக்க உதவி செய்யவில்லை. வசதி வாய்ப்புகளோட அங்கே ஒரு சுடுதண்ணி போட்டு தர ஆள் இருந்திருக்காது. பிள்ளைய நல்லபடியா வைப்பதற்கு ஒரு பாய் கிடையாது. வீட்டில் இருந்தா நல்லபடியா சுகப்பிரசவமா பார்த்துருக்கலாமா? இதுங்க கழுதை எடுத்துக்கிட்டு ஓடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எங்க போல எங்க அதுக்குள்ள ஊருக்கு போயிடலாமா? போற இடத்துல வழி வந்துருச்சு. எங்க போய் ஒரு முன்னணை, ஒரு கழுதையையும் மாடையும் ஆட்டையும் போட்டு வைக்கிற இடத்துல, அந்த இடத்துல யூரின் வாடை, அந்த இடத்துல ஒரே அந்த சாணங்கள் இந்த இடமா தான் இருந்திருக்கும். இயேசு ராஜாவை பெற்றெடுக்கக்கூடிய இடத்தை பிதாவானவர் தெரிந்தெடுத்த ஸ்தலம் எது? மனிதர்கள் அற்பமாய் பார்க்கிற இடத்துல கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் தான். ஆனா நீ நடந்து வருகிற பாதை கண்டிப்பா கரடு முரடு கல்லு எப்படிப்பட்ட இடமா தான் இருக்கும். நம்ம என்ன நினைச்சிருந்தோம்? இல்ல சுகமா இல்லைங்க, அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதனால யோசேப்பும் மரியாள் என்கிற பாக்கியவதி எதை இழந்தார்கள்? என் கேள்வி அதுதான். எதை இழந்தார்கள்? இழந்தது ஒன்ன சொல்ல முடியுமா? உங்க வாழ்க்கையில எவ்வளவு பாடு, எவ்வளவு வேதனை வந்தால் நான் சொல்றேன், ஒன்றையும் நீங்கள் இழந்து போக மாட்டீர்கள். கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அனைத்தும் நிறைவேறும். உங்களை பிசாசு டைவர்ட் பண்ணுவான். பார் இப்படி ஆகுது, பார் அப்படி ஆகுது, ஏது வந்தாலும் பரவாயில்ல, என் அப்பா சொன்னது நிறைவேறும். அல்லேலூயா. அந்த இடத்துல மரியாள் என்கிற பாக்கியவதி அம்மா அழுதாங்களா? ஆண்டவரே, உங்களை பெத்தெடுக்கிற இடம் இப்படிப்பட்ட இடம்மா. யோசிச்சு பாருங்கம்மா. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் குழந்தை பெற்றெடுத்திருப்பாங்க. அம்மாமார்களுக்கு தெரியும், உங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும், கணவர்களுக்கு அந்த அனுபவம் தெரியும், அப்பா அம்மார்களுக்கு அனுபவத்தை. நம்ம என்னெல்லாம் நம்ம துடிக்கிறோம், எப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். அதுதான் வசனத்தை வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம வசனத்தை வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்காததுனால தான் பிசாசு நம்மளை அப்படியே ஏமாத்துறான், நம்மளை வஞ்சிக்கிறான். அதான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவர் வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேதத்தில் ஆரம்பிக்கும் போது அநியாயக்காரர் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. நீ ஒருவனும் வஞ்சிக்கப்படாம நீ ஏமாந்துடாத. தெளிவா அந்த வசனத்தை பாரு, தெளிவா வசனத்தை பாரு. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. வசனத்தை மீறி வருகிற ஆசீர்வாதம் அது நம்மளை பாதாளத்துக்கு கொண்டு போகுமே தவிர பரலோகத்துக்கு கொண்டு போகாது. வசனத்துக்கு உட்பட்டு வருகக்கூடிய நுகமானாலும் உன்னை பரலோகம் கொண்டு போகும். புரிஞ்சிச்சா இல்லையா? அவ்வளவுதாங்க. வசனத்துக்கு உட்பட்டு வரக்கூடிய நுகமா இருந்தாலும், வேதனைகளா இருந்தாலும், ஆசீர்வாதமா இருந்தாலும் அது பரலோகம். வசனத்துக்கு உட்படாமல் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அவனை அனைத்துமே நம்மளை பாதாளத்துக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் எழுந்து நிற்கிறீங்களா? தேவ சன்னிதானத்துல. தேங்க்யூ அப்பா. டி மைனர். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் எழுந்து நின்று இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைங்க எல்லாரும் ஒரு விஷயம் அப்பா சமத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அப்பா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும். வெறும் சத்தம் போடுவதற்கு மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் அல்ல, கைத்தட்டுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அல்ல, ஆக்ரோஷமா நிற்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அல்ல. பாவத்தை உணர்த்த, நீதியை உணர்த்த, நியாய தீர்ப்பை குறித்து நம்ம கூட பேச. ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. ஆண்டவர் சமூகத்தில் எல்லார் தாகத்தோட அவரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்க மேல அந்த அனுபவத்தை ஊற்றுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வரணும், எங்களுக்கு அந்த கிருபை வேணும், பரலோகம் செல்ல எங்களை நீங்க வழி நடத்தணும்னு சொல்லி கேளுங்க. தேங்க்யூ அப்பா. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே,
கரைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே. கரைகள் தீர்ப்பவரே, பாயங்கள் நீக்கிவிட்டீ, பாவங்கள் போக்கிவிட்டீ, பாயங்கள் நீக்கிவிட்டீ, பாவங்கள் போக்கிவிட்டீ. ஜெயமோ உம்பரவா, ஜெயமே உம்பரவா, ஜபமே தயவா, தினம் ஜபமே தயவா. எத்தனை பேர் அழைக்கிறீங்க அப்பாவம்? பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் கூட இருப்பவரே, கூட இருப்பவரே, கரைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, கரைகள் தீர்ப்பவரே. அல்லேலூயா. எல்லாரும் என்ன பாருங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்க. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சிட்டிங்களா? இவங்க உங்க கூட இருந்தா நீங்க தப்பு பண்ணுவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப கையை பிடிச்சிருக்கிறீங்கல்ல, பாஸ்டமாவும் கூட இருந்தா தப்பு பண்ணுவியா? மது, நான்சி, தப்பு பண்ணுவியா? ஏன் தப்பு பண்ண மாட்டேன்? அவங்க கூட பிடிச்சிருக்கிறாங்க. தப்பு பண்ண அவங்களுக்கு தெரியும். ஒரு மனுஷன் கூட இருந்தாலே தப்பு பண்ண தோணாதது, ஆண்டவர் கூட இருந்தா தப்பு பண்ண தோணுமா? நான் சொல்றது புரியுதா? ஒரு அப்பாவை வச்சுட்டு நம்ம தப்பு பண்ணுவோமா? ஒரு அப்பாவை வச்சுட்டு ஒரு பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுமா? அதுதான் இந்த பாடல். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார்னா பிரதர் தப்பு பண்ண விடமாட்டார். அவரை மீறி தப்பு பண்ணணும்னு போனீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் உணர்த்துவார். மகனே தப்பு செய்யாத, எந்த அளவுக்கு கெஞ்சணுமோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் கெஞ்சுவார். உண்மையை தான் சொல்றேங்க. பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு கெஞ்சணுமோ அந்த அளவுக்கு கெஞ்சுவார். ஆனா ஒரு கட்டத்தில் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, எழுந்து போயிடுவார். பரிசுத்த ஆவியானவர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவாரு? அவர் எழுந்து போயிடுவார். அவர் போயிட்டார்னா நம்ம கதை காலி. அவர் போயிட்டார்னா நம்ம கதை காலி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட இருப்பவர். இன்னைக்கு நான் ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்கிறேன், வெள்ளை பேண்ட் போட்டிருக்கிறேன். ஒரு இடத்துல உட்கார போகணும்னா நான் கவனமா உட்காருவேனா உட்கார மாட்டேன்னா? காரணம் என்ன? கரைப்பற்றக்கூடாது. இந்த பரலோக சாட்சி கூடாரத்தில் இருக்கிற பிள்ளை கரைப்படக்கூடாது. பிரதர் கையை பிடிங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கரைப்படக்கூடாது பிரதர். தம்பி கரைப்படக்கூடாது, சரியா? உன் ஸ்கூல்ல 1000 பேர் எப்படினாலும் நடந்துக்கிடுவான். உங்க வேலை ஸ்தலத்தில் 1000 பேர் எப்படி வேணாலும் நடந்துக்கிடுவாங்க. உங்க சொந்தம் வந்த உங்க மைனி ஐனி உயினி யாரா இருந்தாலும் சரி. உண்மைதானம்மா? அவங்களும் அந்த சத்தியத்தை கேட்கல, அவங்களுக்குலாம் இந்த சத்தியம் புரியாதுல்ல. ஏன் பக்கத்து விசுவாசியே தப்பு பண்ணலாம், பக்கத்து சபையே தப்பு பண்ணலாம், ஏன் பாஸ்டரே தப்பு பண்ணலாம். பாஸ்டரை பத்தி பைபிள்ல நான் ஒன்றும் பிரசங்கத்தை கேட்கல, என் சொந்தத்தை குறிச்சோ பக்கத்து விசுவாசியை குறிச்ச பைபிள்ல கேட்கல. பரிசுத்த ஆவியானவரை குறிச்சு தான் நான் பிரசங்கம் கேட்டேன். பரிசுத்த ஆவியானவரை குறிச்சு தான் நான் பிரசங்கத்தை கேட்டேன். ஸோ எனக்கு அவர் தான் மாதிரி. அவர் என் கூட இருந்தார்னா ஒரு சட்டையை கரைபடக்கூடாதுன்றதுல நான் கவனமா இருப்பேன். என் பையன் டக்குன்னு என் மேல கை வச்சா கூட, மக்களை கை அழுக்கோடி கையை வைக்காதுன்னு சொல்லுவேன். கரைப்படக்கூடாதுன்றதுல என் ஆத்துமா கரைப்படக்கூடாது. அதை விடாதீங்க, சரியா? இந்த வருஷம் உன்னை பெரிய ஜாதியாய் மாத்துகிற வருடம். இந்த வருடம் உன் பேரை பெருமைப்படுத்துகிற வருடம். இன்னைக்கு ஆவியானவர் அதை தான் சொல்றாரு. என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். என் பிள்ளை தோட்டத்துக்குள்ள நான் உலாவணும்னு விரும்புகிறேன். என் பிள்ளையை நான் உணர்த்துகிறேன். அடுத்த வாரம் இந்த பிரசங்கம் வருமானம் எனக்கு தெரியாது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னதுனால சொல்றேன். கர்த்தர் உணர்த்துகிறார். இதற்கு அர்ப்பணிந்து நம்ம பயணிப்போம்.
மீதி எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசுறார் சொல்ற பிள்ளைங்க, கர்த்தருடைய பந்தி இருக்குது. அவர்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படி